ஆமா பாட்டி. சரி, நல்லா இருக்கியா லட்சுமி? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? லட்சுமி, பாட்டி மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு கேட்டேன். லட்சுமி, மாப்பிள்ள நல்லா இருக்காரு பாட்டி. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. குட்டி எப்படி இருக்கா? பைரவ அண்ணா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? என்னம்மா பாட்டி, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் நல்லாதான் இருக்கேன். நான் இனி உங்களுக்கு அடிக்கடி போன் பண்றேன். சரி பாட்டி, நான் பேசுறது கஜேந்திர மாமா, மோகனவள்ளி பெரியம்மா யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்புறம் நான் உங்களுக்கு போன் பண்ணும்போது அப்படின்னு 3 தடவை இருமுறேன். பக்கத்துல யாரும் இல்லைன்னா மட்டும் பேசுங்க. வேற யாராவது இருந்தா ராங் நம்பர் சொல்லிட்டு வச்சிருங்க. சரி லட்சுமி. லட்சுமி, உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ போனவ என்ன ஆன, ஏன் ஒரு போன் கூட பண்ணலன்னு நானு பைரவன் குட்டி எல்லாரும் பயந்து போயிட்டோம். அன்னைக்கு நீ புறப்பட்டு போனப்ப கஜேந்திர வந்து பிரச்சனை பண்ணி சண்டை போட்டதுல மாப்பிள்ளைக்கு ஏதோ காயம் பட்டிருக்குன்னு சொல்லி எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டான். நாங்களும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்தே போயிட்டோம் லட்சுமி. எங்களுக்கு மனசே கேட்கல. அதுக்குதான் உன் அண்ணன் பைரவ கிட்ட சொன்னதும் அவன் உன்னை பார்க்க சென்னைக்கே வந்தான். என்ன பாட்டி சொல்றீங்க? என்ன பாக்குறதுக்கு பைரவ அண்ணா சென்னைக்கு வந்தாரா? ஆமா லட்சுமி. ஐயோ பாட்டி, நான் பேசுறது கேக்குதா? இங்க அப்படி யாரும் இல்லங்க. நம்பரை மாத்தி போட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இது ராங் நம்பரு. போனை வச்சிருங்க.